பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் அங்குள்ள வைஷாலி மாவட்ட மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் அவர்களது கோரிக்கை குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் பீகார் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு வருகின்றது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி பாட்னா நகரத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதி, கங்கை நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த கிராமத்தோட வளர்ச்சிகள் எந்த மாதிரி இருக்குது, தேர்தலில் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்ப்போம். தலைநகர் பாட்னா அருகே உள்ளதுதான் வைஷாலி மாவட்டம். இங்குள்ள ஹஜிபூர் சட்டமன்ற தொகுதியில் ஷைபூர் என்பது கங்கை நதியை ஒட்டியுள்ள சிறிய கிராமமாகும். 100 முதல் 150 குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் இப்பகுதியில் மக்கள் பெரும்பாலும் வாழை சாகுபடி மற்றும் அது சார்ந்த தொழிலையே நம்பியுள்ளனர். நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என்பது ஹஜிபூர் தொகுதி வாக்காளர்களின் குமுறலாக இருக்கிறது. பாஜகவை சேர்ந்த அவதேஷ் சிங் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். मुख्यमंत्री बनाने के लिए हम लोग एक वोट करके और एक युवा से हम लोग आग्रह करते हैं कि अपना एक बहुमूल्य वोट तेजस्वी यादव को दे, ताकि हमारे बिहार का मुख्यमंत्री युवा हो और बिहार बदले। क्योंकि हम लोग 20-25 वर्षों से जो सरकार देख रहे हैं उससे हम लोग की देखने की कोई फ़ायदा नहीं मिल रही है। एक तो देख रहे हैं खड़े खड़े बिजली, यहाँ पर खड़े खड़े बिजली है, ये सब हम लोग का देखने के है, मैं जलने के लिए नहीं है। ये सड़क जो बना है यही देख ही रहे हैं किस तरह से सामने बनाया गया है। 2 दिन पहले बनाया गया है, कहीं जर्जर है, कहीं कटा हुआ है, कहीं ढंसा हुआ है। பெண்கள் சுயதொழில் தொடங்க பிரதமர் மோடி அறிவித்த 10,000 ரூபாயும் தங்களுக்கு வரவில்லை. பீகாரில் பூரண மதுவிலக்கு அறிவிக்கப்பட்டாலும் சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் பெண்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். देखिए सारा 4 चक्का से बड़का बड़का आदमी से दारू पहुंचा रहा है, बिना घूस नहीं लेते हैं और सारा झोरी भरते हैं कौन सरकार के। इधर से मतलब कि इधर के आज थाना में जितना दारू वाला धराता है कि रे दारू वाला के पकड़ और सारा घूस लेके 1 महीना में 2 महीना में घूस लेके बेल हो जाता है। कैसे बेल हो जाता है? कौन लेता है पैसा? सरकार न लेता है तो कौन पैसा लेता है? எனவே ஹஜிபூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தங்களின் கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு செல்லும் தூரத்தில் மிக அருகிலேயே இருந்தாலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர் பாட்னாவிற்கு மிக அருகில் இருக்கும் இந்த கிராம மக்கள். பீகாரிலிருந்து செய்தியாளர் ஹரிஹரன், ஒளிப்பதிவாளர் நரேந்திரன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.